தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய நாட்களில் அநேகர் தங்களுக்கு வருகிற பாடுகள், தங்களுக்கு வருகிற சோதனையை கண்டு கலங்கி போய் விடுகிறார்கள். தேவனை கர்த்தர் உங்களுக்கு வருகிற பாடுகளையும் உங்களுக்கு வருகிற சோதனை மாற்றி உங்களை பாக்கியவானாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாக்தாத் நகரில் ஒரு மிக பெரும் செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். அதில் கடைசி மகன் மிகவும் பொறுமையானவன். ஒரு நாள் அவனுடைய தந்தை மறைந்து போனார். முதல் 3 மகன்களும் இளையவனை ஏமாற்றி பாலைவனத்தில் உள்ள ஒரு பழமையான வீட்டை அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். அதை அவன் பெருந்தன்மையுடன் பெற்றுக்கொண்டான். ஒரு நாள் அந்த வீட்டை அவன் சுத்தம் செய்யும் போது அங்கு ஒரு மூட்டை இருந்தது. அதன் உள்ளே ஒரு கடிதமும் இருந்தது. அதில், மகனே, நீ சோதனையை சகித்துக்கொள். நீ தமஸ்குவிற்கு சென்று மூட்டையில் உள்ள பிரதான பொருட்களை விற்று உன் சகோதரனை விட வாழ்க்கையில் முன்னேறு. சோதனையை கண்டு பயப்படாதே, பொறுமையோடு என்று எழுதியிருந்தது. அவனும் தமஸ்குவிற்கு சென்று அந்த பொருட்களை விற்க முயற்சித்தான். அப்பொழுது அந்த நகரத்தின் காவலர்கள் அவனை கைது செய்தார்கள். அந்த பழங்கால பொருட்களை எல்லாம் அரசருடையது என்று நினைத்து அவனை அரசரிடம் கொண்டு சென்றார்கள். அதை பார்த்த அரசரும் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார். அவன் தன் தந்தை சொன்னது போல சோதனை கண்டு பயப்படாமல் பொறுமையோடு இருந்தான். தண்டனை பெறும் நாள் வந்தது. அரசர் அவனிடம், உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தினமும் பயன்படுத்தும் பாயில் உட்கார்ந்து கொண்டு இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் என் கடைசி ஆசை என்றான். உடனே அரசனும் அந்த பாயை கொடுத்தான். அவன் கடவுளை வேண்டிக் கொண்ட பின்பு அந்த பாயை 2ஆக கிழித்து எறிந்தான். அதிலிருந்து சில ரசீதுகள் கீழே விழுந்தது. அவன் தந்தை அந்த பழங்கால பொருட்கள் வாங்கிய ரசீதை அதன் உள்ளே வைத்திருந்தார். அந்த ரசீதை பார்த்தவுடன் இது எல்லாம் இவனுடைய பொருள்தான் என்று அவனை விடுதலை செய்தார். அவன் இவ்வளவு நாள் பொறுமையோடு இருந்ததை பார்த்த அவர், அரசன் அவனுக்கு அரண்மனையில் உயர்ந்த பதவியை தந்தார். பிரியமானவர்களே, அந்த மனிதன் தனக்கு வந்த எல்லா சோதனையும் பொறுமையோடு சகித்து கொண்டதால் தேவன் அவனை பாக்கியவனாக மாற்றினார். இன்று நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்? சோதனை கண்டு துவண்டு போய் இருக்கிறீர்களா? அந்த மனிதனைப் போல நீங்களும் சோதனை கண்டு பயப்படாமல் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து இருங்கள். உங்களுக்கு வரும் சோதனை சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதற்கேற்ப நீங்கள் சோதனையை சகித்து வாழும்போது அவர் உங்களை சோதனையிலிருந்து விடுவித்து உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றி அநேகருக்கு முன்பாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.